பிரான்சில் குப்பைகளை அனுமதியற்ற இடங்களில் வீசுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 54வது பிராந்தியத்தில் கடந்த 22ஆம் தேதியன்று கண்ணாடி மறுசுழற்சி தொட்டி அருகில் குப்பை பையொன்று முறையற்ற முறையில் வீசப்பட்டிருந்தது. இதுகுறித்து நகராட்சி மேயருக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு வந்ததை அடுத்து அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த குப்பை பையை மேயர் மற்றும் அதிகாரிகள் கவனமாக பரிசோதனை செய்ததில் அதனை வீசிய நபர் யார் என்பது உறுதியாக கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை கண்டுபிடித்ததுடன் அந்த நகர சபை மேயர் குப்பையை நகரசபை லாரியில் ஏற்றி நேராக அந்த நபரின் வீட்டிற்கே கொண்டு சென்றுள்ளார். தான் செய்த தேர்தல் வாக்குறுதிகளின் படியும் சட்டத்தை மீறிய நாளும் இந்த விவகாரம் உடனடியாக பொதுப்படையாளர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்று மேயர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுவோருக்கு நீதிமன்றம் மூலமாக 1500 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகப்பெரிய அளவில் குப்பை கொட்டப்படும் போது குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டு 1,50,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. அத்துடன் 4 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சட்டப்பிரிவுகளின் கீழ் மேயர்களும் உரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற தவறு செய்வோருக்கு நிர்வாக ரீதியான அபராதங்களும் விதிக்கப்படலாம்.